ஆமா சுவாமி. இல்லையா பிறந்தவா? இல்லையா பிறந்தவா? நான் உங்க இடத்துக்கு ஏன் வந்த தெரியுமா? வந்த சுவாமி. எனக்கு ஒரு வர வேணும். எனக்கு வர வேணும். ஆமா, அது என்ன வரம் தெரியுமா? என்ன வரம் சாமி? எனக்கு முத்து வர வேணும். அப்படின்னு என்ன சாமி? முத்துனா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இறங்கும் பார்த்தீங்களா? ஆமா சுவாமி. அது முத்து இல்ல. அதாவது மாரியம்மா கேட்ட
போட்ட முத்து வரும் நம்ம மேல போடக்கூடிய முத்து கிடையாது கிடையாது கிடையாது. நவதானியங்களாகப்பட்ட அந்த பயிர் வகையை தான் அப்படியே வரமா கேட்க வரத்தை வாங்கிட்டா எதுக்கு வாங்குறா எதுக்கு வாங்குதா? அந்த வரத்தை வாங்கி கொண்டு வந்து பூலவத்துல போட போறா. உலகத்துல போட போறோம். பூலவத்துல போட்டான்னு சொன்னா வருடம் 3 மழை பொழிய, வருடம் 3 மழை பொழியும், வருடம் ஒரு பூ விளையும். அப்பேற்பட்ட மாரியம்மா நோக்கத்தோட போனா பகவானும் வரம் கொடுத்துட்டாரு. உடனே மாரியம்மா என்ன செய்தா? நமக்கு பகவான் கொடுத்த வரம் உண்மையா பொய்யா? ஆமா, உண்மையா பொய்யா யோசிச்சு பார்க்கணும். நம்மளே இப்ப வீட்டை விட்டு வெளியே வாரோம், கடை வீதிக்கு போறோம். ஆமா, எந்த கடைக்கு போறோம்னு ஆண்டவனுக்கு தான் தெரியும். கண்டிப்பா. ஆதனால மாரியம்மாவும் அவன் பகவான நம்பல. உடனே பகவான் கொடுத்த அந்த வரத்தை முத்துக்களை அள்ளி பகவான் மேல போட்டுட்டான். பகவான் மேல அள்ளி போட்ட நீங்க கொடுத்த வர உண்மையானா உங்க மேல இப்ப முத்து பொங்கணும் அப்படின்னு முத்து அள்ளி போட்டுட்டு நாகத்தண்ணி பெற்ற 8 பிள்ளைகளும் எப்படி யாரா தெரியுமா? நாட்டில் ஐயோ நல்ல நாடு, நாட்டில் ஐயோ நல்ல நாடு, பகவானுக்கு வழி தாங்க முடியல. அதாவது வீட்டுக்காரனுக்கு ஏதாவது ஒண்ணுனா வீட்டம்மா வர தாங்க முடியாது. அதனால பார்வதிக்கு முடியல. அவளும் அழுதான். அவரு உருளை எங்கனவ ராஜமன்னா எனக்கு ஆயிட்ட பிராணாதா கன்னியாகுமரிக்கு நீங்க வேலைக்கு போயிருக்காப்ல. அதனால நான் தெற்க பார்த்து காலை நீட்ட மாட்டேன். அப்படி நீட்ட மாட்டேன் இப்பமெல்லாம் அப்படின்னு சொல்ல முடியாது. வீட்டுக்காரி சேர்ல இருந்தாலும் சேர பிடிச்சி ஒரு வாரலாம். இது வந்து அந்த காலம். உடனே அன்னைக்கு பார்வதிக்கு முடியல. அழுதா அழுது யார கூப்பிடா தெரியுமா? மாரியம்மா பகவானுக்கு ஒரு
மாரியம்மா அவனுக்கு ஓலப்பட்டி தலையில வச்சு வெள்ளி பெரம்பெடுத்து வெள்ளிக்கோட்டை உண்டு பண்ணி வேப்பங்குள கையில எடுத்து 8 பேரும் வேப்பங்குளம் எடுத்து பகவான் உச்சியில வச்சு முத்து எப்படி இறக்க போறா அதாவது இந்த முத்து போட்டு நாங்க முத்து இறக்கும் போது குழந்தை இல்லாத மக்களோ இல்ல வீட்டுல நோய் நொடியில தீராத வேணா ஹாஸ்பிட்டல்ல போய் இல்ல லட்சமா போடுறோம் ஒன்னும் குணமா அவள வீட்டுல எந்த செல்வம் தங்கல அவங்க இடத்துல கட்டாயமா நிக்கணும். அது போக நாங்க இப்ப வந்து உங்களோட மடிப்பிச்சை கேட்போம். மடிப்பிச்சை போடுறவங்க வந்து தாமரத்துல வந்து உங்களோட மடிப்பிச்சை காணிக்க வந்து வச்சிருக்கேன். ஆமா சுவாமி. அப்பேற்பட்ட எனக்கு தாயாகப்பட்ட மாரியம்மா நீ வேப்பங்கொலைய எடுத்து அவ உச்சந்தலையில வைக்க போறா பகவான் உச்சந்தலையில வச்சு அவனுக்கு போட்ட முத்துக்களை எப்படி இறக்க போறா தெரியுமா? போட்ட முத்து என்ன
பகவானுக்கு முட்டை இறக்கிட்டா கெட்டி இருந்தா முண்டான முடிச்சுல கெட்டி அன்னைக்கு இரவு கைலாச வாசலில அந்த முட்டை தலைமாட்டுல வச்சு படுத்துட்டான் தலையில வச்சு தூங்கிட்டான் தலையில வச்சு தூங்கும் போது தயாரப்பட்ட மாரியம்மா மறுநாள் காலையில எந்திச்சு பார்க்க முத்துக்களை காணல அப்பா போட்ட முத்த உடனே மாரியம்மா ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பார்க்க யாரு தெரியா தெரியுமா 1000 இடத்துல வந்து இருக்கிற மாயக்கண்ணு உடனே அந்த முத்துக்களை அவர் எடுத்து சட்டியில போட்டு வறுத்துட்டாரு முத்துக்களை சட்டியில போட்டு மாயக்கண்ணை வறுத்துட்டாரு சட்டியில போட்டு வறுத்த முத்து வையகத்துல முளைக்குமா முளைக்காதா சொல்லுங்க நீங்க சொல்லுங்க தலையாட்டுதீங்களா முளைக்குமா முளைக்காதா வறுத்த முத்து முளைக்குமா முளைக்காதா சட்டியில போட்டு வறுத்த முத்து இந்த பூரோகத்துல முளைக்குமா முளைக்காதா அது எப்படி முளைக்கும் சட்டியில வறுத்த முத்து எப்படி முளைக்காது அதான் உண்மை அப்போ மாயக்கண்ணே மாரியம்மா ஆராய்ந்து பார்க்கும்போது மாயக்கண்ணனை கூப்பிடுறாரு எப்படி கூப்பிடுறா தெரியுமா மகனே மாயக்கண்ணா இறக்கி வந்த சட்டியில உனக்கு பிறந்த மாயக்கண்ணன மாரியம்மா அப்படி கோவத்தோட பாக்கா என்ன சொல்ல தெரியுமா என்ன செய்தாரு எம்மா பாரதி மாரியம்மா நீ போட்ட முட்டை இந்த உலகத்தை படத்தை எம்பெருமானால தாங்க முடியலன்னு சொன்னா இந்த முட்டை கொண்டு வந்து பூரகத்துல போட வாரிய மக்கள் தாங்குவாங்களா பூரகத்துல வாழக்கூடிய உயிரினங்கள் தாங்குமா என்று மாயக்கண்ணன் கேட்டாரு மாரியம்மா முட்டை கொண்டு போய் நான் பூலோகத்துல போட போறேன்னு தான் சொன்னேன் மக்கள் மேல போடுவோம்னு சொல்லல சரியா பூலோகத்துல போட்டோம்னா மக்கள் பசி பட்டினி இல்லாம வாழ்வார்கள் ஆலயனால கொண்டு வந்த முட்டை நீ மறுத்துட்ட ஆலயனால உனக்கு தண்டனை உண்டு மாரியம்மா சொன்ன போது மாயதன் என்ன செய்தாரு எம்மா தாயே மாறி என்ன மன்னிச்சிரு என்ன மாரியன அறியாம மகிமை தெரியாம காரியன தெரியாம கருணா தெரியாம வாழ்ந்துட்டேன் அருமை தெரியாம அதனால இந்த அடியான நீ மன்னிச்சிரு நான் சட்டியில போட்டு வறுத்த அந்த முத்துக்களு இதே பூலகத்துல 3 நாளைக்குள்ள முளைச்சு வரும் 3 நாளைக்கு வரும் நான் சட்டியில போட்டு வறுத்த முத்து இதே பூலகத்துல 3 நாளைக்குள்ள முளைச்சு வரும் அன்னைக்கு மாயக்கண்ணை வாக்கு கொடுக்க அந்த முத்து தான் அன்னைக்கு நமக்கு முளைப்பாரியா வளர்ந்து வருது 3 நாள் அதுக்குத்தான் முளைப்பாரி கோயில்ல காப்பு கட்டி இப்ப நிறைய போட்டாச்சுன்னா வீட்டுல குழம்பு தாளிக்க கூடாது நவதானியங்களை வறுக்க அவிக்க வதக்க கூடாது நம்ம வீட்டுல எந்த நவதானியத்தை நம்ம கஷ்டப்பட்டுறோமோ அதே போல இங்க இவ கிறங்குவான் நம்மளே அவ கிறங்க வைப்பான் தாயான வரலாறு இதுதான் முளைப்பாரிக்கு உட்பட்ட அந்த சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாம் இதுதான் இனிமேல் யாருனா இருந்தாலும் முளைப்பாரி போட்டாச்சுன்னா வீட்டுல என்ன காய வைக்க கூடாது நவதானியங்களை வறுக்க வதக்க அவிக்க கூடாது கடையிலுமே வாங்கி சாப்பிட கூடாது ஆகையினால அன்னைக்கு மாயக்கண்ணை வளர்ந்து வாக்கு சொல்ல மாரியம்மா வளர்ந்தெடுக்க அந்த முத்துக்களை எங்க கொண்டு வர தெரியுமா சோமிமா நாட்டில நல்ல காசி
பாவனாச சீமையில அரையார் எல்லையில வரத்தை வாங்கி முத்துக்களை கொண்டு வாரா இன்னைக்கு சொரிமத்தையா வாசலில திரு நீலகண்ட பேச்சிய பேச்சி சாதாரணப்பட்டவல்லவா 21 தேவாரச்சும் அவதான் மூத்தவா 1008 மாணவனுக்கும் ஆமா சுவாமி பெற்றவள ஆவாரா வளர்த்தவள ஆவாரா அவளே பேர் பெற்ற மாரியம்மா முன்ன வாரா பேச்சியம்மா காவலில் வாரா
ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி. அதாவது அப்படி இந்த 7 நாளும் நாகக்கண்ணி பெற்ற 8 பிள்ளைகளையும் இன்னைக்கு வந்து நம்ம கும்மி பாட்டுல என்னைக்குமே நம்ம ஒரு நாள் சாஸ்தா பிறவி செய்வோம். அதாவது இன்னைக்கு சாஸ்தாவை பிறவி செய்து அந்த 1008 மாடனையும் கருப்பசாமி நம்ம அழைக்கணும். அப்படி வான்மதியும் மான்மலகோ தங்கையேறு வாங்கணிந்து வாரியை மனம் புரிந்த அழகியன் மோகமது கடிதமாகி அச்சுரனாமியம் பெருமான் இருகரத்தினால் என்ற ஜோதி மணி விளக்கு ஒளிவு புவால் 5 மைந்தர்கள் பூநோய் இளங்கட்டு ஒன்றி மீதினியே அரைக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனுக்கும் கர்மஞான சாஸ்தாக்களாக வந்து விளங்க சாஸ்தா கதையை சுருக்க சொல்வோமா. அதாவது மாரியம்மா யாரு? நாகராசனுக்கும் நாகக்கண்ணிக்கும் பிறந்த ஒரு பிள்ளை. நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் பிறந்த பிள்ளை. முப்பிடாதி எப்படி? அதே போல ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்த பிள்ளை. அப்படி இந்த பூர்வத்துல வாழக்கூடிய 6 அறிவுல படைக்கப்பட்ட மக்களும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்த மானிட பிறவிகள். அதே போலதான் 5 அறிவில் படைத்தவள் விலங்குகளும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்த பிறவிகள். ஆனா நம்ம கர்மஞான சாஸ்திரம் எப்படி பிறந்தார் அல்லவா? அப்படி பிறந்தார். 2 ஆணுகளுக்கு பிறந்த பிள்ளை. 2 ஆண்களுக்கு ஆணுக்கும் பிறந்த ஆணுக்கும் பிறந்த அரிக்கும் சிவனுக்கும் பிறந்த சிவனுக்கும் பிறந்த முப்படாதி வாசலில இத்தனை பையான தேவாலயம் வந்து ஆட வேண்டும் என்று சொன்னா சாஸ்தா பிறக்கணும். சாஸ்தா வந்து பிறக்கணும். சாஸ்தா எந்த ஆலயமா இருந்தாலும் சுவாமி சாஸ்தா பிறக்கவில்லை என்று சொன்னால் அந்த ஆலயத்துல எந்த ஒரு தேவாலயங்களும் மனம் குளிர ஆடாது. அப்பேற்பட்ட இன்னைக்கு 30 3 முகம் கொண்ட முப்படாதி வாசலில இன்னைக்கு சாஸ்தாவை நம்ம பிறகு செய்ய போறோம். எல்லாம் நின்ன இடத்துல இருந்து கை தட்டுங்க. சமய பங்குனி மாதம் புதனது பங்குனி மாதம் புதனது பங்குனி மாதம் புதனது பங்குனி மாதம் புதனது வளர்ந்த வஞ்சமி கடகரஞ்சமி சிவனுக்கு பிள்ளையாயிருந்தார். ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாயிருந்தார். ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாயிருந்தார். ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாயிருந்தார். கையில பிறந்தவர்க்கு கையனாரு கையில பிறந்தவர்க்கு கையனாரு அறிவில் உள்ளவர்க்கு ஐயனாரு அறிவில் உள்ளவர்க்கு ஐயனாரு ஐயனார் 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 தர்மஞான சாஸ்தா தர்மஞான சாஸ்தா ஐயனார் 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 சபரிமலை சபரிமலை ஐயனார் 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 ஐயனார்
Thank you.
Thank you.